அதானே அவர் சொல்றாரு. ராமரோ வேணா, ராமசாமியே வேணா, நீங்களே உனக்கு வேணா. உனக்கு யாருடா வேணும்? உனக்கு யாரு வேணும்? உனக்கு எச்ராஜா வேணுமா? மோடி வேணுமா? நீ வச்சுக்கிட்டு போடா, சாவர்கரை வச்சுக்கடா. நாங்க இருந்தா உனக்கு என்னடா பிரச்சனை? நீ வைக்கலன்னு உன்னை யாருமே வைக்க சொல்லியே. உண்மையிலே சொல்ல போனா உன்னெல்லாம் பெரியார் படத்தை வை நாங்க சொல்லலையே. அவர் அதை விட அசிங்கம் பெரியாருக்கு இருக்க முடியுமா? அப்படிலாம் நான் சொல்ல. உனக்கு பிரபாகரனை வேணுமா? வச்சுட்டு போ. என்ன பிரச்சனை? இப்ப உனக்கு யாரை காட்டினா காசு கிடைக்குமோ வச்சுட்டு போ. நாங்க ஒண்ணுமே சொல்லலையே. இல்ல அப்புறம் அவர் வீடு போய் முற்றுகையிடுறாங்க. அசிங்கமா பேசுனதுக்கு, அது அவதூறு பண்ணதுக்கு, அது பொய் சொன்னதுக்கு, பெரியாரை பற்றி பொய் சொன்னதுக்கு, இந்த மாதிரி பண்ணாரு கூட உறவு வச்சு. அதான் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கீங்களா? இது வந்து பண்ணவே முடியாதுங்க. ஆதாரத்தை காட்டுறேங்கிறான். காட்டுன்னு ஒவ்வொரு இதா இந்த இடுபாவனங்கார்த்தையெல்லாம் ஒன்னா விரட்டுறாங்க. இந்த ஏரியாவுக்கு வாடான்னு புதிய தலைமுறைக்கு போறாங்க. சன் டிவியில பாத்துக்கொண்டான்னு சன் டிவியில போறாங்க. ஆதாரத்தையே காட்ட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான அவதூறுகளை வந்து அதற்கான ஒரு எதிர்ப்பை பெரியாரிகள் வந்து காட்டலைன்னா அது ரொம்ப தப்பாக இருக்கும்ன்றது என்னுடைய இது. இன்னும் அதிகமாகவே காட்ட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா அவன் எல்லாருமே அவன் பேச ஆரம்பிச்சதே எனக்கு ஒரு நல்ல விஷயமா தான் தெரியுது. ஏன்னா நான் என்னைக்குமே பெரியாரை விமர்சிப்பவர்களை வந்து தப்பு, உனக்கு அந்த ரைட்ஸே கிடையாது, உரிமையே கிடையாது பேசுவதே பெரியாருக்கு எதிரானது. அந்த பிரச்சனைக்கு நான் வரல. நான் சொல்வது பொய் சொன்னீங்கன்னா உன்னை செருப்பால் அடிக்கணுன்றது தவிர வேறு இது இல்லைன்றது. அவர் மேடையை செருப்பு எடுத்து காட்டினாரு. அது எவ்வளவு தப்பான விஷயம் பேசுறீங்கல்ல. அதையே நீங்களும் செய்யலாமா? பொய் எங்க சொல்றேன்? நீ யார்கிட்டடா எடுத்து காட்டின? நான் ஏதாவது பொய் சொன்னா என்ன அடி? நான் ஏதாவது பொய் சொன்னா? நீ வந்து பெரிய தலைவர், நீ உண்மையிலேயே ஈழ மக்களுக்காக உழைக்கிறவன், நீ ஒரு தமிழ் தேசியவாதி அப்படின்னு ஏதாவது நான் பொய் சொன்னேன்னா என்ன செருப்பால் எடுத்து அடி. நீ அடிக்க என்ன அடிங்க, தப்பு கிடையாது. எவன் பொய் சொன்னாலும் பாருங்க. என்னங்க இவ்வளவு பெரிய தலைவரை பத்தி பொய், அதுவும் அந்த பொய் என்ன சாதாரண பொய்யா? ஒரு தலைவரை பற்றி பாலியல் ரீதியா அப்புறம் அசிங்கத்துக்கே அது அசிங்கமா தெரியுது. கரடியே காரி தூக்கிடுச்சுன்னா அப்ப நீ எவ்வளவு பெரிய கேவலமானவன்?